இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. இந்த பிரஸ் மீட், குறிப்பா காவல்துறையினுடைய பிரஸ் மீட் கோயம்புத்தூர்ல நடந்தது. முதல்ல அந்த பிரஸ் மீட்டோடைய பின்னணி என்னன்னு சொல்லுங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன நடக்குது அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கிறாங்க. இது வந்து ஹைலி அன்ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம். இவங்க வந்து எமோஷன் ஃப்ரீ, அதனால இவங்க எமோஷனை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் அவங்க ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சிரிக்கிறது அப்படின்றது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அந்த சிறுமியும் அவமதிக்கிற மாதிரி. அப்போ அந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகுது. குறிப்பா திமுக ஆதரவு பக்கங்கள் வந்து அந்த வீடியோவை பதிவு பண்றாங்க. இது என்ன ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்துல போலீஸ் வந்து இப்படி பண்றதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வீடியோவை போட்டு இன்டைரக்டா டிவிகே கவர்மெண்ட்டை அட்டாக் பண்றாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இதுல முதல்ல எழுந்தது. என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க, இதுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா? இவங்க இண்டிவிஜுவல், இதுக்கும் காவல்துறைக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. சிரிச்சது 3 இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர்ஸ். அப்போ இதற்கு டிவிகேவோட நீங்க அதை வந்து கோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பார்வை எனக்கு காலையில இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சமூக வலைதளத்துல வந்து பார்த்தா எல்லாருமே இதை ஏன்னு தொடர்ந்து இந்த வீடியோ ஏன்னு சொல்லி, நான் காலையில அலுவலகத்துக்கு வரேன், நம்ம தம்பிகள்லாம் வந்து ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குங்கன்னு போலீஸ்காரங்களாம் சிரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். சும்மா டிவிகே பண்ற எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. குறை இருந்தா சொல்லலாம், இல்லாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது ஏஐ. சமூக வலைதளத்துல எல்லாருமே அது ஏஐன்னு சொல்றாங்க, அதனால அது ஏஐ தான், அதை நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி பசங்க கூப்பிட்டான்னா, ஒரு நிமிஷம் வாங்கினேன் அப்படின்னா, என்னப்பா அப்படின்னு, நீங்க ஏஐன்னு சொன்னீங்கல்ல, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் செவல்லே பலார்னு அரையிற மாதிரி அந்த வீடியோவை நமக்கு போட்டு காட்டினாங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. இது ஏஐ கிடையாது, நமக்கு வந்த டைரக்ட் ஃபுட்டேஜ். ஃபர்ஸ்ட், இது விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு நியூஸே கிடையாது. ஆக்சுவலி இது அந்த காவல்துறையினர் சம்பந்தமான ஒரு செய்தி. மாறா இவங்க விஜயை டிஃபெண்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு சம்பவத்தையே ஏன்னு சொல்லி அதை எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அதாவது ஃபேக்ட் செக் பண்றவங்களே நம்ப வச்சிருக்காங்க. அப்படின்னா குறிப்பா ஆனந்த நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு போராட்டம் ஞாபகம் வருது சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில. அந்த போராட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அஜித்தினுடைய மரணத்துக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், இந்த கஸ்டோடியல் டெத், இப்படி நிறைய டெத் நடக்குது. இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சாரிம்மா மன்னிச்சிடுமான்னு சொல்லியிருக்காரு. இந்த சாரி போதுமா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்ன பண்ணார், பாதிக்கப்பட்ட சிறுமியோட பாட்டிக்கு கால் பண்ணி சாரி சொல்லியிருக்காரு.